கால்ல அடிபட்டிருக்குன்னு சொன்னா இப்ப நல்லா நடக்கிறான். ஏய் நீ அங்கே நில்லு. ஐயோ இவனா? ஏய் நில்றா. ஏய் நில்றா. நில்லு. சார் 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 எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? நான் யாருன்னு தெரியல உனக்கு? நடிக்காத. சத்தியமா எனக்கு தெரியல சார். நீங்க யாருன்னு தெரியல சார். விடுங்க சார். ஏய் உன்னை யார் அனுப்புறாங்கன்னு சொல்லு, இல்ல இப்போ உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவேன். சார் சத்தியமா தெரியாது சார். பொய்யா நான் சொல்றேன். சார் சார் பொய் சொல்லாத. சார் சார் சொல்லு, அடிக்காதீங்க சார். சார் சொல்றா. சொல்லு. சொல்லிடுறேன் சார். யாரு? சொல்லிடுறேன். சொல்லு. யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? சார் அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு சார். இந்த கார் நம்பர் சொல்லி இந்த வண்டியில இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அங்கிருந்து போக கூடாதுன்னு சொல்லி அவங்கள டிலே பண்ண வைக்க சொன்னாங்க சார். அதான் குறுக்க விழுந்தேன் சார். இது யார் சொன்னாங்க? இந்த வேலையை கொடுத்த பொண்ணு யாரு? சார் வெறும் நம்பர் மட்டும் தான் சார் தெரியும். மற்றபடி அவங்க யாரு என்ன எதுன்னு தெரியாது சார். சரி அந்த நம்பர் கால் பண்ணு. ஆ பண்ணு. பண்றேன் சார். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? பணம் ஏதாச்சும் கேட்பானோ? இல்லையே, அவன் தான் நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யவே இல்லையே. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்றான்? ஃபோன் அட்டன் பண்ணலாமா? இல்ல வேண்டாம். சார் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க சார். மறுபடியும் கால் பண்ணு. ஆ சார் 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 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். முதல்ல உட்காருங்கம்மா. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்ன கம்ப்ளைண்ட்மா? சார் என்னோட தங்கச்சி, அவளோட பேரு வர்ஷினி சார். அவளும் இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேரும் ஏற்காட சுத்தி பார்க்க வந்திருந்தாங்க. இப்ப என்னோட தங்கச்சி மிஸ் ஆயிட்டா சார். காணாம போனவங்க உங்க லவர் தானே? ஆமாம் சார். என் பேர் ராகவ். சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க உங்க தங்கச்சின்னு தானே சொன்னீங்க? ஆமா சார், என் தங்கச்சி தான். அவ பேரு வர்ஷினி. ஓ, 2 பேரும் எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க? சார் சில மாதங்களாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கூடிய சீக்கிரமே மேரேஜ் கூட பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வேற ஏதாவது உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஓ அப்படிங்களா? சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க. காணாம போனவங்களோட பேரு, வயசு, எங்க காணாம போனாங்க, எத்தனை மணிக்கு காணாம போனாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. சார் எனக்கு ஐஜி சார் ஃப்ரெண்டு. வேணா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? ஓ, ஐஜி சாரே தெரியுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவர்கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேணாம். பொண்ணு எங்க மிஸ் ஆனாங்கன்னு சொல்லுங்க, நேர்ல போய் விசாரிப்போம். இசை இசை இவா ஐயோ இசை ரகவ் என்னாச்சு? இசை என்னாச்சு? என்னாச்சு ரகவ்? ரகவ் என்னாச்சு? இசை இது நான் வர்ஷனைக்கு வாங்கி கொடுத்த மணிமாலை. ஐயோ, வர்ஷினியோட மணிமாலையா? என்ன சொல்றீங்க ரகவ்? ஆமா இசை, அவளோட கழுத்துல நான் தான் இதை கட்டி விட்டேன். வர்ஷினி, ஐயோ வர்ஷினி, ஐயோ வர்ஷினி, வர்ஷினிக்கு என்னாச்சு? ஐயோ ஐயோ வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷினி. மேடம், சார், மேடம் என்னாச்சு மேடம்? இங்கேயே கத்திக்கிட்டு இருக்கீங்க? சார் இது வர்ஷினியோட மணிமாலை சார். சார் ப்ளீஸ் சார், இங்க ஏதோ நடந்திருக்கு சார். அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு சார். அவளோட மணிமாலை மட்டும் இங்க இருக்கு சார். கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க சார். ஏமா, இது வர்ஷினியோடதுன்னு உறுதியா தெரியுமா? ஐயோ சார், இந்த மணிமாலை வர்ஷினியோட தான் சார். எனக்கு நல்லா தெரியும் சார். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கீழே விழுந்திருக்கலாம்ல? சார் என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி வர்ஷினி என்ன ஆனா சார்? பயப்படாதீங்கம்மா. செயின் கிடைச்சதை மட்டும் வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது. இது விஷால் நம்பர் ஆச்சே. இவனுக்கு என்னோட இன்னொரு நம்பர் தெரியாது. என்னவா இருக்கும்? ஓ, விஷால் கண்டுபிடிச்சிட்டானா? நல்ல வேலை, அந்த ரவுடி போன் அட்டென்ட் பண்ணாதது நல்லதா போச்சு. விஷால், அந்த ரவுடியை பார்த்து என் நம்பரை வாங்கியிருக்க. நல்ல வேலை, உனக்கு என் செகண்ட் நம்பர் தெரியாது. இனிமே எப்போ உனக்கு தெரிய போறதும் இல்லை.
சுவிட்ச் ஆஃப். யாராவது இருக்கீங்களா? வர்ஷினி, ஐயோ வர்ஷினி, எங்க போன? என்கிட்ட சொல்லாம ஏன் வந்த? உன்னை எப்படி தேடுவேன் நானு? கேக்குதா? இசை, எல்லாமே ஏன் தப்பு தான் இசை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் வர்ஷினி. உன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன். ஐயோ வர்ஷினி, எங்க இருக்க வர்ஷினி? யாராவது இருக்கீங்களா? வர்ஷினி, வர்ஷினி எங்க இருக்க? யாராவது இருந்தா குரல் கொடுங்க. வர்ஷினி, நான் தப்பு பண்ணிட்டேன்டி. நம்ம ஹோட்டல் கிட்ட வந்ததும் லொகேஷன் கட் ஆயிடுச்சு. அப்போ அவங்களும் இங்க தான் இருக்காங்களா? என்ன இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஐயோ. என்னாச்சு? அண்ணா, என்னாச்சு? நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தேடி பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கல மேடம். அண்ணா, கொஞ்சம் நல்லா பாத்தீங்களா அண்ணா? முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பார்த்தோமா? இல்லம்மா. அண்ணே, நல்லா பாத்தீங்களாண்ணே? நீங்க போட்டோல பார்த்த பொண்ணு கிடைக்கலையாண்ணே? சார் நாங்க போக முடிஞ்ச ஆழம் வரைக்கும் போய் பார்த்துட்டோம் சார். கீழே மனுஷங்க யாரும் விழுந்ததுக்கான அடையாளமே இல்லைங்க சார். என்னண்ணே சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? ஒரு மரக்கொப்பும் உடையல. எந்த பொருளும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே விழுந்திருந்தாலும் இன்னும் ரொம்ப ஆழத்துல தான் விழுந்திருக்கணும். எங்களால அவ்வளோ ஆழம்லாம் இறங்க முடியாது சார். சார் என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க? சார் வேற என்ன சார் செய்ய சொல்றீங்க? என்ன ஐயோ. வர்ஷினி, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஆழம் போனா அவங்களுக்கு ரிஸ்க்குங்க. ஏப்பா நீங்க இப்ப போங்க, நாளைக்கு ஸ்டேஷன் வாங்க, உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். நல்லது சார். ம். இந்த அம்மா கிட்ட நீங்க வருத்தப்பட வேணாம்னு சொல்லணும் தான் எங்களுக்கு தோணுது. நாங்க இறங்கின ஆழம் வர அங்க யாரு இருக்கிற மாதிரியோ விழுந்த மாதிரியோ எந்த தடயமும் இல்லை. வருத்தப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் மனசை தேத்திக்கோங்க. இசை, வாங்க போலாம். ராகவ், மலையேற அண்ணன் சொன்னதை கேட்டீங்களா ராகவ்? என்ன இசை? அவங்களால குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அவங்களால போக முடியும்னு சொன்னாங்க. கரெக்டா? ஆமா அவங்க மரத்துல இருந்த ஒரு கிளை கூட உடையலன்னு சொன்னாங்க. கேட்டீங்களா? ஆமா இசை. அப்போ அதுக்கு முன்னாடியே வர்ஷினி விழுந்திருப்பாளோன்னு தோணுது. இசை, அப்ப வாங்க தேடல, வாங்க வாங்க போலாம். பாத்து பாத்து.